வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அப்ளையிங் கவுன்சிலிங் டான்செட் 2021 எம்சிஏ எம்பிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்துருக்கிறேன். ஜூலை மாதம் மிட்டில் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஜூலை மாதம் வரும்போது நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேனடு காப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நமக்கு 10th மார்க் ஷீட் அப்படின்றது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் அல்லது நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய மார்க் ஷீட். ஸோ இந்த ரெண்டுலேயும் பிரச்சனை இருக்காது. அதாவது 10th 12th டிப்ளமோலையோ பிரச்சனை இருக்காது. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜி மார்க் ஷீட்டில் தான் ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் 2020 பேட்சாக இருந்தீங்கன்னாவோ அல்லது 2019 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 6 செமஸ்டர் மார்க் ஷீட் அல்லது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதே சமயம் நீங்கள் 2021 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் சிலது இல்லாமல் இருக்கலாம். எதர் 4 மார்க் ஷீட் இருக்கலாம் அல்லது 5 மார்க் ஷீட் இருக்கலாம். ஸோ அப்போ ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்டுக்காக நான் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு நிச்சயமாக என்னென்னா சில தளர்வுகள் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஃபைனல் செமஸ்டருக்கான அந்த ரிசல்ட் நெட்டில் டவுன்லோட் பண்ண அந்த ரிசல்ட்டை அப்லோட் பண்ண கூட போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான தளர்வுகள் அப்படின்றதையும் கொடுப்பாங்க. ஒருவேளை என்னென்னா நீங்கள் அரியராக இருந்து அந்த அரியருக்கான ரிசல்ட் பெண்டிங் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்றத கொடுப்பாங்க. இது யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா 2021 பேட்சுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேட்சஸ் 19 20 அவங்க எல்லாமே என்னென்னா கம்பல்சரி மார்க் ஷீட் அல்லது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட். இது 2020-19 பேட்சில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதே சமயம் 2021 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் வந்திருந்தது அப்படின்னா சிலருக்கு இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ இருக்கிறவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க என்னென்னா அப்லோட் பண்ணணுங்கிறது கிடையாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அல்லது என்ன அப்படின்னா ஆப்ஷனலில் விட்டுற சொல்லிடுவாங்க. அதாவது ப்ரொவிஷனல் டிகிரி 2021 பேட்சுக்கு மட்டும் நீங்கள் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஓசி கம்யூனிட்டி, அதர் கம்யூனிட்டி தவிர மற்றதில் எல்லாமே பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டின்னு எந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது டான்செட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹால் டிக்கெட், அந்த டான்செட் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அந்த டான்செட் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு 100 ருபீஸுக்கு டிடி எடுத்துகிட்டு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூப்ளிகேட் காப்பியை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்செட் ஸ்கோர் கார்டு, இப்போ ரீசெண்டாக டான்செட் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ்லேருந்து அப்படியே எதுவும் மூவ் ஆகாமல் நிற்குது இல்லையா, ஸோ அந்த டான்செட் ஸ்கோர் கார்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை இந்த டான்செட் ஸ்கோர் கார்டையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதற்கும் அதே மாதிரி ஒரு 100 ருபீஸ் டிடி எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூப்ளிகேட் காப்பி ரிசீவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ டான்செட் ஹால் டிக்கெட் அல்லது ஸ்கோர் கார்டு நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எப்படி என்ன ஃபார்மெட்டில் நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், எப்படி டிடி எடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஸோ அதன்படி நீங்கள் ஈஸியாக அந்த ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருந்தாலும் அல்லது ஸ்கோர் கார்டு தொலைஞ்சிருந்தது அப்படின்னாலும் எகெயின் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்றத கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடமாக நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய நேட்டிவ் அப்படின்றது வேறு ஸ்டேட்டாக இருக்குது, இப்போ பாண்டிச்சேரியோ அல்லது கேரளாவோ கர்நாடகாவோ இருந்தது அப்படின்னா நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்றத அப்லோட் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இ சேவா மையத்தில் போனாவே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத
அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே இருக்கக்கூடிய விஓ அல்லது வந்து அந்த கவர்மெண்ட்டோடைய போர்ட்டலில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட் யாராவது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இமேஜ் ஃபார்மெட்டில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து என்னன்னா உங்களுக்கு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது குறைக்கணும் அப்படின்றப்போ வந்து என்னன்னா இமேஜ் ஃபார்மெட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இதே இது வந்து என்ன பிடிஎஃபாக இருந்தது அப்படின்னா வந்து என்னன்னா அதில் இன்க்ரீஸ் பண்ணுறக்கோ டிக்ரீஸ் பண்ணுறக்கோ கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து என்னன்னா வேறு எதுவும் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ இவ்வளவு தான் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் டான்செட் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியது. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னென்னா இது எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு சிலது இல்லை அப்படின்னாலும் வந்து அதை எடுத்து வச்சுருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது இல்லாமல் வந்து என்ன வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது வந்து ஏதாவது எரர் வருது அல்லது வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அல்லது எனக்கு எரர் காமிக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னென்னா நீங்கள் டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் என்னையும் கூட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான என்ன எரராக இருந்ததுனாலும் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுறதுல வந்து என்னென்னா என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னாலும் அதையும் ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து என்னென்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க் ஷீட்டு அல்லது வந்து ஒரு 5 மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 4 மார்க் ஷீட் மட்டும் தான் அப்லோட் பண்ணிக்கிறேன், மீதி 2 பிளாங்காக விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் விட்டீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னே தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து டாக்குமெண்ட்டில் வெரிஃபை பண்ணும்போது எதர் ஃபோட்டோ சரியில்லாமல் இருக்குது அல்லது வந்து என்னென்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிளாரிட்டியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுக்கு அதை எகைன் வந்து அப்லோட் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தப்பாக வந்து அப்லோட் பண்ணிட்டோமே இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்லாம் வந்து யாரும் பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா பல நேரங்களில் என்ன பண்ணுவீங்கன்னா 12th மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற இடத்துல 10th மார்க் ஷீட்டையும் 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுற இடத்துல 12th மார்க் ஷீட்டையும் வந்து அப்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வந்து பண்ணுறது தான். அல்லது வந்து என்னென்னா கொடுக்கும்போது வந்து வேறு ஏதாவது இந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து வேறு மாதிரி அல்லது சைனை வந்து யூஸ்வலாக உங்களுடைய சிக்னேச்சருக்கும் இந்த சிக்னேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னென்னா அதை எகெயின் வந்து அப்லோட் பண்ண சொல்லி அங்கேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் மாற்றிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான டைம் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மேலே நடக்கும். அந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் உங்களுக்கான டைம் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா ரேங்கிங் போடுவாங்க. ஸோ ரேங்கிங் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா உங்களுக்கான அந்த ஷெட்யூலிங், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங், கவுன்சிலிங்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கான டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து என்னென்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்கையும் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸில் வந்து போட போகிறோம். ஸோ உங்களுடைய தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அது அவர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து என்ன கோயம்புத்தூர் சரௌண்டிங் காலேஜஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னாவோ அல்லது அட்மிஷன் ரிலேட்டடான எந்த என்கொயரியாக இருந்தாலும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.